திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமறை. பண் பழந்தக்க ராகம். தலம் திருவையாறு. நாடு சோழநாடு, காவேரி வடகரை. பதிகம் 13, பாடல் 2. செம்பவளத் திருவுருவர் செம்பவள திருவுருவர் திகழ்ஞ்சோதி குழைக்காத செம்பவளத் திருவுருவர் திகழ்ச்சோதி குழைக்காதர் கொங்கமறு கொடிமருவிற் கோள்வளையாளை ஒருபாகர் கொங்கமறு கொடிமருகர் கோள்வளையாளை ஒருபாகர் வம்பு விடும் மலர்கொன்றை வம்பு விடும் மலர்கொன்றை வடர்ச்சடை மேல் வைத்தகுந்த அம்பவள ஐயாரர்க்கு ஆளாய்நாய் உயர்ந்தேனே. வம்பு விழும் மலர்கொன்றை வளர்ச்சடை மேல் வைத்தகுந்த அம்பவள ஐயாரர்க்கு ஆளாய் நான் உயர்ந்தேனே. ஐயாயரர்க்கு ஆளாய் நான் உயிர்ந்தேனே. ஐயாயிரருக்கு ஆளாய் நாய் உயிர்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 2ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாடலில் அப்பர் சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுவாமியை வர்ணிக்கின்றார், சுவாமியையும் அம்பாளையும் வர்ணிக்கின்றார். அவர்களுடைய நிலையை எப்படிவெல்லாம் இருக்கிறார்கள் என்று வர்ணிக்கின்றார். அதாவது செம்பவளம் போன்ற அழகிய வடிவினை உடையவராகிய ஒளி வீசும் குழைகளை காதினில் அடைந்தவராகிய காட்சி தளிக்கும் சிவபெருமான் என்று சொல்றார். அப்புறம் கொம்பினை விரும்பி படரும் கொடி போன்று மெல்லிய இடையுடைய கொண்டவளும் அழகான வளையல்களை கொண்டவரும் அவருக்கு யார அம்பாள் ஒரு இடபாகமாக சிவபெருமான் இடபாகத்தில் கொடுத்திருப்பதை ஒரு பொருட்டாக இந்த பாடல்களில் சொல்றார். தனது உடலில் ஒரு பாகமாக கொண்டவர். அப்புறம் புதிதாய் மலர்ந்து நறுமணம் வீசும் கொன்றை மலரினை தனது சடைமேல் வளர்கொன்றை சடைமேல் வைத்து மகிழ்பவனும் அழகிய செம்மையான பவளத்தின் நிறத்தினுடைய அழகிய ஐயாற்றின் பெருமானை ஆளாகி மாறினால் உயர்ந்தேனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எம்பெருமான் முடிக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.